மகர ராசி, மகர லக்னம். ஓடி ஓடி உழைச்சு தனக்குன்னு ஒரு பைசா எடுத்து வைக்காத ராசி, சேமிக்காத ராசி. எனக்கு தேவையான காலங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ வந்துச்சுங்க. அன்னைக்கெல்லாம் நான் மற்றவங்களுக்காக உதவி செஞ்சு உழைச்சி என்னோடய ஐடியாஸ் எல்லாம் சொல்லி அவங்கள மேலே வர வைக்கிறதுக்கே பார்த்துட்டேன். ஆனால் எனக்குன்னு வரும்போது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ முட்டி மோதினாலுமே என்னால் முன்னேறி போகவே முடியல. எனக்கு நான் சவால் விட்டுட்டு வந்தேனோ அன்னையிலிருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வளர்ச்சி. எனக்கு எதாவது கண் திருஷ்டி இருக்கா, எனக்கு எதாவது பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுதுங்க. நான் திறமையான ஆள், இந்த திறமைக்கு உண்டான அங்கீகாரமோ எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. என் மேலே ஏறி ஏறி எல்லாரும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் அதே இடத்துல ஒரு மாற்றம் வர்றதுக்காக காத்துட்ருக்கிறேன். வர வர எனக்கு கிரக பயிற்சிகள்லாம் சாதகமாக இருக்குதோ இல்லையோ பாதகமாக தான் அதிகமாக இருக்குது. குரு பாருங்க ராசிக்கு 5ல் இருக்கிறாரு. இந்த ராசியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான உழைப்பு அது மட்டும்தான் அதிகமாக போட்டிருக்குங்க. இந்த உழைப்புக்கு உண்டான பணம் வந்துச்சா, ஊதியம் வந்துச்சா, வேலை செய்கிறவங்க நம்ம நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்களாம் நமக்கு பொருளாதாரம் உதவு, கடுமையான உழைப்பு போடுறோம், அவங்க கிட்ட நமக்கு நல்ல பேரும் புகழும், அடுத்தடுத்து பதவி கிடைக்குமா, இந்த மாதிரி பணம் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காம கண்ணை மூடிட்டு வேலை செய்யக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா மகரம் தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டங்கள் வரதே இல்லை. என்னோட வயசும் போயிடுச்சு, என்னோடய அனுபவம் போயிடுச்சு. இன்றைக்கி நான் புதுசாக வேலைக்கு போக முடியும். இன்றைக்கி எல்லாமே ஜீரோ ஆன மாதிரி இருக்குங்க. இந்த 7.5 சனி வந்துச்சு என்னைய பாடா படுத்திட்டு போயிடுச்சு. இன்றைக்கும் பாருங்க, நம்ம பேசும்போது ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் கேதுவோட இருக்கார். இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது 4-11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு நல்ல ஒரு யோகஸ்தானத்தில் இருக்கணும். பல நாட்களாக நீசம் அடைஞ்சு ராசியை பார்த்தாரு. இன்னைக்கு 8ல் இருக்காரு. சொத்து சுகம் வருமானம் எல்லாமே பறந்து போயிடுச்சு. எதுவுமே இல்லாமல் ஜீரோவாக நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடி, அவ்வளோ ஒரு மன உளைச்சல்கள், அவ்வளோ ஒரு கஷ்டங்கள். யாருப்பா நீங்கள்? நம்மலாம் பார்த்தீங்கன்னா இந்த மகரம் ராசியும் சரி கும்ப ராசியும் சனீஸ்வர பகவானுக்கு பெயர் போன ராசி, சாமியார் ராசிங்க. எதை பற்றியும் வாழ்க்கையில் தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்கிற, சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்காம உழைப்பு உழைப்பு உழைப்பு, குடும்பம் பணம் காசு அது எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வேலை செய்கிற இடமே கதியாக கிடக்கக்கூடியவங்க இந்த மகரம். அதே பாரு, பெண்களாக இருக்கட்டும், சொத்து சுகம் எவ்வளோ இருக்குதோ இல்லையோ அது எல்லாமே இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க. அண்ணன் பசங்களாக இருக்கட்டும், தங்கச்சி பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகள். இன்றைக்கி உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழியை பல பேர் கேவலமாக பேசுகிறாங்க. பல வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி தான் இன்றைக்கி இந்த ராசி ஜெயிச்சிட்ருக்கு. ஒரு புல்லு பூண்டு கூட ஒரு கெடுதல் நினைக்காத ராசி. கிட்டத்தட்ட உட்கார வச்சு நம்ம பேசினோம்னா இந்த மாதிரி பணம் வருது, இப்படி பண்ணுதான், யாருக்கும் கெடுதல் நினைக்காத. அது எவ்வளோ பணம் வந்தாலும் சரி போயிட்டே இருங்க, நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க, எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு மனசில் பட்டதை யதார்த்தமாக சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி. இன்றைக்கி எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கல் மனசு அப்படின்னு சொல்லி வெளியே திட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் நான் கஷ்டப்படுறேன், என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆளுக இல்லை, கொடுத்து உதவுறதுக்கு நாதி இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி மகர ராசியை பொறுத்த வரையும் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எப்படி சிங்கம் மாதிரி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிற பொட்டிப்பாம்பாக அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நேரம் இந்த மகர ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி ரொம்ப மாசங்க, கிட்டத்தட்ட வருஷன் கூட சொல்லலாம். மகர ராசிக்கு சுக்கிரனுடைய பயிற்சி கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துலையே ரொம்ப நாள் நீசம் அடைஞ்சிருந்தாரு. அதே போல் நீச வக்ரம், புதனுடைய நீச வக்ரமான இருந்தார். இன்னைக்கு மகரத்துக்கு பொறுத்தவரையும் ஒரு முதல் தர யோகாதிபதி எங்கே வேணாலும் இருக்கட்டும், அடியே கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும், 8-12லேயே இருக்கட்டும், இல்லை பாதகாதிபதி அஷ்டமாதிபதி கூட எங்கே வேணாலும் இருக்கட்டும், காப்பாற்றுவாரா சுக்கிரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம்தான் இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு தலை சிறந்த யோகாதிபதி. நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி, எட்டி பிடிக்காத உயரத்தில் இருந்தானே இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறுது. யார் கூட கூட்டணி சேரக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணினேன், யார்கிட்ட ஏமாறக்கூடாதோ அவங்ககிட்டலாம் ஏமாந்தேன். திருமண வாழ்க்கைங்கிறது செவ்வாய் நீசமாய் ராசியை பார்க்குது. அப்படியே டெய்லி புலம்பாத நாட்கள் இல்லை, சாப்பிடும் போது எல்லாம் வீட்டில் பிரச்சனை. அந்த அளவுக்கு என்னுடைய பிரச்சனைகள் வெளியே தெரியாது. இவர் காலையில் வரதும் தெரியாது, சாயந்தரம் போகிறதும் தெரியாது, அப்படி ஒரு அமைதியாக இருப்பார் வீட்டுக்குள்ளார. இன்னைக்கு உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பல பேர் பேசும்படியான ஒரு சூழ்நிலைகள், கிட்டத்தட்ட அந்த திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கும் கடுமையாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரை செவ்வாய் 7ல் நீசமடையக்கூடிய கிரகமாக இருக்கார். ராசியில் உச்சம் பெற்று ராசிக்கு 7ல் நீசமாகிறார். அப்போ இந்த செவ்வாய் முக்கியமாக இந்த மகர ராசிக்கு பார்க்க வேண்டிய கிரகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி வேலை வாய்ப்புகளும் சரிங்க, 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 5 மணி நேரம் செய்கிறேன், 6 மணி நேரம் செய்கிறேன், என்னால் முடியவே மாட்டேங்குது,
வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி இருந்தோம் இன்னைக்கு பாருங்கள், திருப்பியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ இன்னைக்கு இந்த 100 200க்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ வலி வேதனைகளோட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் கடுமையாக முயற்சி போடுறீங்க. எந்த ராசிக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு, மீன ராசியில் இருக்காரு. ராகு விட்டு கடந்து வந்துட்டார். அந்த அளவுக்கு கடுமையாக முயற்சி ஒரு எஃபர்ட்ஸும் போடுறீங்க. அந்த கஷ்டங்களை கடந்து சாதனைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி முதல் தர யோகம். ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு. யோகஸ்தானாதிபதி யோகஸ்தானத்துல இருக்கார். இந்த மாதிரி கிரகத்தோடைய கோச்சாரம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரும். அதுவுமே பார்த்தீங்கன்னா கோச்சாரம் கதவை தான் தட்டுமோ தவிர்த்து நமக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது. நீண்ட நாள் நம்ம கூட வருது, நம்மளை உயர்த்தி விட போகிறதுக்கு நிச்சயமாக தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த கோச்சார பலன்கள் இந்த துலா ராசியை பொறுத்த வரையும் சுக்கிர பகவான் நல்லது செஞ்சாலும் செய்யாட்டியும் இந்த மகர ராசிக்கு நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காரு. என்ன கொடுக்க போகிறாரு இந்த நேரம்? ரொம்ப வருஷமாக காதலிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய பெற்றோருடைய சம்மதம் இல்லை. இன்னைக்கு ஓகேன்னா நாளைக்கு வேண்டாங்கிறாங்க, நாளைக்கு சரின்னா அதுக்கப்புறம் என்னால் கொண்டு போக முடியல. கிட்டத்தட்ட திருமணத்து வரை கொண்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க, பையன் வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க. எங்களுக்குள்ள சின்ன கஷ்டங்கள், மனக்குறைகள், கவலைகள் இந்த திருமண வாழ்க்கையை கிடைக்காம போராட வேண்டியது இருக்கு. இனிமேல் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோமா? அந்த திருமண வாழ்க்கையை நான் காப்பாற்ற முடியுமா? ரொம்ப போராடிட்டு இருக்கேன். மன உளைச்சல் கிட்டத்தட்ட இன்னைக்கு 7.5 சனி அளவுக்கு மன உளைச்சல்கள் இருக்கு. இன்னைக்கு செவ்வாய் கேதுவோட சேரும்போது கஷ்டத்தை மட்டும்தான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். தலைக்கு தலைப்பாவோட போச்சு. ஏன்? ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால. இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதுல இருந்தெல்லாம் ஒரு மாற்றும் தரம் விதமாக திருமணம் சம்பந்தப்பட்ட, அதுவும் காதல் திருமணத்துக்கு இந்த நேரம் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகமான நேரமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம். குழந்தைக்காக போகாத கோயில் இல்லைங்க. அவ்வளோ கடுமையாக செலவு பண்ணுறோம், விரதம் இருக்கிறோம். இருந்தாலுமே எங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அருளால் ஒரு குழந்தை கிடைக்குமா? கிட்டத்தட்ட யார்கிட்ட பேச்சுழு கூடாதோ அவங்க கிட்ட பேச்சுட்டோம். நல்லா எல்லா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த குழந்தைய எங்கே குழந்தை, ஏது குழந்தைன்னு கேட்குறாங்க. கல்யாணமாக இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க மாதிரி புரளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லும் விதமாக அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை செல்வங்க. அந்த குழந்தை நாங்கள் நல்லா இருந்தால் பரவாயில்லைங்க, இந்த குழந்தை எங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்படுதுங்க. அப்பா எல்லாம் கஷ்டப்படுது, அப்பா வெளியே போயிட்டாரு, இந்த குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்காரு, அப்பாவோடைய ஆதரவு மகனுக்கோ மகளுக்கோ இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக மகன் சும்மா இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்னால பிரச்சனையும் இல்லை, அவர்னால சாதகமும் இல்லை, அவர்னால பாதகமும் இல்லை அப்படின்னு பாதிப்படைஞ்ச உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அப்பா சார்ந்த ஆதரவும் கிடைக்கும். குழந்தைகள் எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஹாரோஸ்கோப்பாக இந்த மாற்றி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், சுக்கிர பகவானுடைய அருளால் நிச்சயமாக கிடைக்க போகுது. அதே போல் குழந்தைக்காக பார்த்திங்கன்னா என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு ரொம்ப காத்துட்ருக்குறோம். இங்கே இருக்குது வேலை, அங்கே இருக்குது வேலைன்னு சொல்கிறாங்க. 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை போகிறோம், கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். இன்றைக்கி கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக வேலை இல்லை, அல்லது நாங்கள் கடைசி ரவுண்டை கிளியர் பண்ண முடியல, அந்த மாதிரி தட்டு தடுமாறி எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது. எதிர்பார்த்தது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ப்ரொமோஷன் வருமா, கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, மேலே வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதில் இருந்தெல்லாம் மாற்றம் தரும் விதமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அரசாங்க வேலைக்கு தான் நான் கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது ஒன்று மட்டும்தான் என் மைண்டில் தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது. என்னால் வேற எதையுமே நினச்சி பார்க்கவே முடியல. எப்படியா இந்த கவர்மெண்ட் ஜாபை வாங்கிட்டு தான் நான் உட்காரணும்னு வெறியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அனைவருக்குமே அதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இன்றைக்கி பாருங்கள், ராசிநாதன் சுக்கிரனை பார்க்குறாரு. ஏதாவது பண்ணி இந்த போஸ்டிங்கில் உட்காந்தே ஆகணும், இந்த டேகு போட்டே ஆகணும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற மாதிரி நிறைய வலி வேதனைகளோட படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டா இல்லை அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் அதை சார்ந்த முயற்சி எடுக்கிறதுக்குமே நிச்சயமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். இத்தனை நாளா நமக்கு ராசி இல்லை, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரே நெகட்டிவாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீச கிரக ராசியை பார்க்குது. அப்போ என்ன இருக்குது உங்ககிட்ட? புலம்பல் தான் இருந்திருக்கு இத்தனை நாளாக. அதுவும் பாருங்கள், செவ்வாய் நீசம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு மேலே உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் லெவல் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதோ கண்ணை மூடிட்டு நம்ம முயற்சி பண்ணுறோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் இதில் எல்லாத்துக்குமே மாற்றம் தரும் விதமாக சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு
தலை சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரோட பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுதினமும் வரும். கிரகத்தோடைய பலம் பலவீனம் பொறுத்து, நட்சத்திரத்தோட பொறுத்து நிச்சயமாக பலன் மாறுபடும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.